வணக்கம் நண்பர்களே! இப்ப நம்ம ரேஷன் பச்சரிசியில எப்படி ஒரு சுவையான வெண்பொங்கல் செய்யலான்றத இப்ப நம்ம வீடியோவா பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி ஒரு 1 1/4 டம்ளர், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு கொரகொரப்பா அரைச்சு வச்சிடலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்து 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயை அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரக பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதோடைய ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அதோடையே நம்ம அரிசியும் பருப்பையும் கலந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அந்த இது நல்லா ஒரு கிளறி எடுத்துக்கலாம். அரிசி, பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு கிளறி எடுத்துட்டோன்னா, எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட அதை அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா ஒரு கிளறி வச்சுட்டு 2 டம்ளர் அரிசி பருப்பு கலந்த கலவைக்கு 5 டம்ளர் தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பொதுவாக மிளகு சீரகம் இதெல்லாம் முழுசாக போட்டோன்னா, அந்த மிளகு சீரகம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் ரைஸை சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த மிளகு சீரகம் எல்லாம் எந்த எதுவுமே இந்த ரைஸோடையே மிக்ஸ் ஆகிடுறதால குழந்தைங்களுக்கு நல்லா வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பொங்கல் நல்லா கொதி வந்ததும் அதை குக்கர் மூடியை போட்டுட்டு குக்கர் வெயிட்டையும் போட்டு விட்டுறலாம். ஒரு 5 விசில் வந்ததும் குக்கரை சிம்மிலே வச்சு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் இருந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு நல்ல அரோமா வரும் நமக்கு. அந்த மிளகு சீரகம் எல்லாம் கலந்து அந்த பொங்கலை கிளறும் போதே அந்த ஸ்மெல்லே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்ற அளவுக்கு ஒரு ருசியான நம்மளுக்கு ஒரு பொங்கல் கிடச்சிரும். இந்த பொங்கலை சட்னியோடு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுது.